விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய, நகர, பகுதி, வட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கான கூட்டம். குறிப்பாக ஒன்றிய, நகர, பேரூராட்சி செயலாளர்களோட கலந்து ஆலோசித்து அந்த அமைப்பு தேர்தல்கள், கட்சி அமைப்பு தேர்தல்கள் நடத்துவதற்கு மற்ற உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துதல், 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக கழக நிர்வாகிகளை தயார்படுத்துவதற்கான நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்றைக்கு விருதுநகரில் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீங்க தான் வேற எதுவும் கேள்வி இருந்தா சிபிஐ விசாரணை அவங்க கூட்டணி கட்சி காவலர் நம்மளே நினைக்கிறீங்களா இல்ல உங்க கருத்து இல்ல? இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 42 மாதங்களாக இந்த ஆட்சியில மக்கள் மிகவும் கோபமாக இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மனநிலை இருக்கிறது. பழனிசாமி ஆட்சி மேல இருந்த கோபத்தால மக்கள் திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி ஆட்சியை கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். குறிப்பா விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரம் செய்பவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்புக்கும் இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததோடு மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா துறையைச் சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்துகின்ற நிலையம், மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராட்டம் நடத்த முடியாமல் அவர்கள் கைது செய்யப்படுவது உட்பட அனைவருக்கும் இந்த ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பும், இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற மனநிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. கூட்டணி கட்சிகள் அதை புரிந்து கொண்டு ஏதாவது இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து பார்ப்போம் என்கிற நிலையில் அவர்கள் அதிருப்தி, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், நண்பர் திருமாவளவன் ஆகட்டும், இது போன்ற கோரிக்கைகள் வைக்கிறார்னா, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை ஏவல் துறையாக தான் செயல்படுத்துகிறாரே தவிர காவல்துறைக்கு அவர்கள் மக்களின் நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் பணி செய்வது இன்றைக்கு கேள்விக்குறியாகி, இதுபோன்று கூட்டணி கட்சியினரே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்கிற நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கு. வேங்கவேல் அந்த துர்பாக்கிய நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே எல்லாருக்கும் வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அது தொடர்ந்து எங்கேயும் நடந்துவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. இதில் யார் ஈடுபட்டாலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். காவல்துறை எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள். இனியாவது இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். இல்ல, திரு சீமான் அவர்கள் என்ன காரணத்துக்காக இப்படி பேசுறாருங்கிறதே ஒன்றும் புரியவில்லை. ஏன்னா அவர் இதே கடந்த ஆண்டு இல்லை அதுக்கு முதல் ஆண்டுகளில் பெரியாரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பது ஊடகங்களில், சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கிறோம். அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும்.
நீங்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், அவரை பார்க்கிறப்ப ஊடகத்துறை நண்பர்கள் தான். ஏன்னா உங்கள்கிட்ட தானே அப்படி அவர் ஏதோ பெரிய கோபத்தில் பேசுறப்ப அதை நீங்கள் அவருக்கு கடந்தாண்டு நீங்கள் பேசியது அப்படி பேசுறீங்களா, இப்ப ஏன் அப்படி பேசுறீங்கிற கேள்வியை நீங்க தான் வைக்கணும். உண்மையிலேயே ஒரு சமகாலத்தில் ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளரா தலைவரா எனக்கு ஒரு அரசியல்வாதியாக இது மிகவும் மனவேதனையும் வருத்தத்தை அளிக்கிறது. வெட்கப்படுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராளி, அதில் யாருக்கும் என்ற மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும், நமது தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் எங்கே ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போன போது அங்கு நீங்கள் வரலாம், ஆனால் பட்டியலின மக்களோ தீண்டாமை காரணம் காட்டி வரக்கூடாதுன்னு சொன்னப்ப அண்ணல் காந்தி அவர்கள் அவருக்கே உரிய சுபாவத்தோட அவர்களை என் சகோதரர்களை நீங்க அலோவ் பண்ணலன்னா நானும் இந்த கோயிலுக்குள்ளார வரமாட்டேன்னு சொல்லி திரும்பி போனார். தந்தை பெரியார் அவர்கள் ஒருபடி மேலே போய் அந்த பட்டியலின மக்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லையோ தீண்டாமைங்கிற பெயர்ல அவர்களோடு நான் கோயில் பிரவேசம் செய்வேன் என்று ஒரு சமூக நீதி போராளியாக அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் சமத்துவம், சமூக நீதி, தீண்டாமை, பெண் உரிமை, இது போல அன்றைக்கு இருந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் எதிர்த்து அரசியல் ஆதாயம் தேடாமல் தேர்தலில் போட்டியிடக்கூட நாங்கள் மாட்டோம் என்றால், நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்காக சமரசம் செய்து கொள்ள வேண்டும், அந்த தேவையே இல்லை, இது ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கான அமைப்பாக செயல்படுத்திய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடியவர். இத கண்ணை மூடிக்கிட்டதுன்னா பூமி இருண்டு போச்சுன்னு பூனை நினைச்சா எப்படி தப்போ அது மாதிரி நண்பர் சீமான் அவர்கள், சகோதரர் சீமான் அவர்கள் என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசுறாரா? பெரியார் அவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே அவர் சுய விளம்பரத்திற்காகவும் தான் அவர் பேசுறார். ஏன்னா அவர் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு மதுரை உயர்நீதிமன்ற விளம்பரத்திற்காகவும் வியாபாரத்திற்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கண்டிச்சாங்க. அது இவருக்கு பொருத்தமாறு. தந்தை பெரியாரை இப்படி தாக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம கூட தந்தை பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் எத்தனையோ சமுதாய முன்னேற்றத்திற்காக போராடிய மாபெரும் தலைவரை இப்படி இழிவாக பேசுவது, அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளை பேசுவது, எல்லாவற்றிற்கும் குற்றம் கற்பிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இது ஒன்றும் வீரத்தின் அழகு இல்லை. இது தந்தை பெரியார் போன்ற பெரிய தலைவரை, மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவரை, அண்ணல் அம்பேத்கர் போன்ற பெரிய தலைவர்களை அவர்களுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனால் தரம் தாழ்ந்து அவர்களை விமர்சிப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வருத்தம் அளிக்கிறது. திரு சீமான் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது போக போக அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க கேட்கிறப்ப நமக்கெல்லாம் பிரபாகரன் அவர்கள் மீது எவ்வளவு, மறைந்த பிரபாகரன் அவர்கள் மீது எவ்வளவு மரியாதை இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு தந்தை பெரியார் மீது மரியாதை இருக்கிறது. அதான் உண்மை. தந்தை பெரியார் தனது போராட்டங்களில் வெற்றி பெற்றவர். சகோதரர் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதுனால நான் குறைவா சொல்லல. அவர் தீவிரவாதம் அவர் கையில் எடுத்து கத்தி எடுக்கிறது தவறு என்று அண்ணல் காந்தி வழியிலே நாம் போராட வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களின் விருப்பம். தந்தை பெரியார் அந்த வழியில் போராடியவர். அவரை பற்றி இவர் இப்படி பேசுவது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே தலைகுனிவை ஏற்படுத்துகிறது.
அவர் பெரியார் அவர்கள் பிராமண எதிர்ப்பில் இருந்ததை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிராமணர்கள் பல பேர் கூட என்னை சந்திப்பவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி இப்படி தரம் குறைத்து பேசுவதை அவர்கள் கூட விரும்பவில்லை. இவர் எதற்காக இப்படி செய்கிறார் என்பது உண்மையிலே புரியவில்லை. அவர் புரிந்து பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறாரா என்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதை வேடிக்கையாக எண்ணி எப்படி பெரியவர் வீரமணி அவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அதை புறந்தள்ளிவிட்டு இருக்கிறாரோ, அதுபோல ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்க வேண்டும். அதுதான் தந்தை பெரியாருக்கு உண்மையிலேயே நாம் செய்கின்ற மரியாதையாகும். தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, அவர் இந்தியா முழுவதும் துரோகத்துக்காகவே பெயர் பெற்றவர். ராஜதந்திரங்கிற பேர்ல மற்றவங்களுக்கு துரோகம் செய்வதில் இன்றைக்கு ஒரு எம்பளம் வைக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் வைக்கணுங்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர். துரோகத்தால் சுயநலத்தால் ஒரு கட்சியையே தனக்கு கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர் என்ற முறையில் அவர் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல அந்த வெற்றி என்பது மக்களோட வெற்றி. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சி அதை அதை உரிமை கொண்டாடக்கூடாது சொல்லி சீமான் ஒரு கருத்து வைக்கிறாரு. ஆனா நாளைக்கு முதலமைச்சருக்கு அரிட்டாப்பட்டி தான் பாராட்டு விழா நடத்துறாங்க. இதை எப்படி பாக்கணும்? அதாவது திமுக என்றாலே இரட்டை வேடம் போடுவார்கள். அது கச்சத்தீவில் தொடங்கி காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு டங்ஸ்டன் வரை அவர்களுடைய நிலைப்பாடு இரட்டை வேடம்தான். ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நாமெல்லாம் வருந்தத்தக்கக்கூடிய அளவில் மதங்களுக்கிடையே பிரச்சனை வருகின்ற அளவிற்கு, மத சண்டைகளை தூண்டுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியிலே பல விஷயங்கள் நடந்து வருகிறது. அதையெல்லாம் தடுக்கவில்லை. அதுபோல அண்ணன் தம்பிகளாக இந்த தென் தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய தேவர் மற்றும் தேவேந்திர சகோதரர்களிடையே பிரச்சனைகள் உருவாகின்ற அளவுக்கு இன்றைக்கு பல நிகழ்வுகள் நடப்பதை இந்த ஆட்சியாளர்கள் தடுப்பதில் ஆர்வம் காட்டாமல் அமைதி பூங்காவாக தமிழகம் நிலவ வேண்டும் என்பதில் இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்ற அச்சம் இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவி கூலிப்படைகள் அதிகமாகி கொலை கொள்ளை சம்பவங்கள், செயின் பறிப்புகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு அதிகரித்து வருகின்ற நிலையில் இப்ப 26 தேர்தலுக்கு முன்பு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் மத சண்டைகளையும் சாதிய சண்டைகளையும் உருவாக்குவதற்கு ஏதோ சதித்திட்டம் தீட்டப்படுகிறதோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. இங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு சொல்லி வாழ்கின்ற மக்களிடையே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில தீய சக்திகள் முயற்சி செய்கின்றன. அதை இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்துடன் அதில் செயல்பட்டு காவல்துறையை சரியாக செயல்பட விட்டு இது போன்ற நிகழ்வுகள், வருந்தத்தக்க நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். இப்ப டங்ஸ்டன் விஷயத்தில் அது போன ஆண்டு அங்கே டங்ஸ்டன் இருக்கிறது. அதை எடுப்பதற்கு அதை எங்கெங்க இருக்கு, என்ன அதை பற்றி ஏலம் விடலாமாங்கிற கடிதம் டெல்லியிலேருந்து வந்தப்பய இது சமணப்படுகையில் உள்ள பகுதி, மக்கள் தொகை அதிகமாக வாழ்கிற பகுதி, நீர்நிலைகள், விவசாயம் உள்ள பகுதி, இங்க பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இங்க தேவையில்லைன்னு ஒரு லெட்டர் போட்டு தான் அன்னைக்கு நின்றுருக்கோம். இவங்க இங்க எங்கெங்க டங்ஸ்டன் இருக்கு, எங்கெங்க எடுக்கலாம், ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது இவங்க. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கத்தில் உள்ள பிஜேபி கூட்டணியில் இருக்கங்கிறதுக்காக பேசல, கிளியரா அறிக்கை மத்திய
அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களே கொடுத்திருக்காங்க. பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சு நவம்பர் 7 இந்த டெண்டர் ப்ராசஸ் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு மக்கள் விரும்பல என்னதோ என்னமோ இவர்கள் நான் பதவியில என்ன சங்ஷன் வந்தா நான் பதவியிலே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறவங்க தீர்மானம் நிறைவேற்றாங்க. நீட் தேர்வு வேணான்னு தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை இவர்களால் செய்ய முடிஞ்சிச்சா? இதில் உண்மையிலேயே மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம், குறிப்பாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை மற்றும் அங்கு உள்ள தலைவர்கள், இங்கு உள்ள பேராசிரியர் மற்றும் பல தலைவர்கள் இங்க இருக்கிற நிலைமையில் அங்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களிடமும் மாண்புமிகு கிஷன் ரெட்டியும் எடுத்து சொல்லி, நான் வந்தப்பே பேசினேன், உங்களுக்கு தெரியும். அங்கே வந்தப்ப இந்த திட்டம் உறுதியாக நின்றுவிடும், நான் முக்கிய தலைவர்களிடம் பேசிவிட்டு தான் வர்றேன் அப்படின்னு நான் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க வந்து சொல்லட்டும், அவங்க செய்யட்டுங்கிறதுல நான் அந்த உத்தரவாதத்தை பெற்றுட்டு தான் நான் வந்தேன். கொஞ்சம் டிலே வந்தது காரணமே அது சம்பந்தமாக பேசி அங்கே விரும்பல, அது திட்டம் தேவையில்லை, அது செயல்படுத்தக்கூடாது, அது மக்களுக்கு பாதிப்பை தரும்னு சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முழு முயற்சியோட மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அங்கு போராட்டம் நடத்தியவர்கள் நியாயமாக போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் முழு முயற்சி செய்து அதை நிறுத்தியவர்கள். அந்த கிரெடிட் எல்லாம் பாஜகவுக்கு தான் போகுமே தவிர, உங்களுக்கு தெரியும், நான் உண்மையை பேசி யதார்த்தத்தை பேசக்கூடியவர். இதுல வந்து அரசியல் ஸ்டண்ட் அடிக்கணும் விரும்பல, அதுதான் உண்மை. ஏன்னா பல முறை நாங்கள் அவர்களிடம் சொன்னப்ப அது முதல்ல அன்னைக்கு வர்றப்ப கூட திரு அண்ணாமலை நான் போனல ஜனவரி 4 கூட அந்த உறுதியாக வராது அந்த திட்டம். நீங்க அதை போய் தைரியமாக அங்க சொல்லுங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு உங்களுக்கு நம்ம கூட்டணி, தேசிய ஜனதா கூட்டணி மக்களுக்கு உறுதியாக இருப்போம். நீங்க சொல்லுங்க, உறுதியாக நல்ல செய்தி வரும். இன்னும் சொல்ல போனா ஜனவரி 18 இங்கு மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் வருவதா இருந்தப்பயே இங்க உள்ள நிர்வாகிகளை அழைத்து சென்று அங்க வந்து அந்த அறிவிப்பை வெளியிட செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் பேசுனது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆணித்தரமா சொன்னேன், வரவே வராது. ஒருவேளை 1% யாரோ ஒரு முயற்சியால் அது வந்தால் நாம் அனைவரும் உங்களோட நிற்போம். அதுக்கு நமக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேணா அதை ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா தெரியும் உங்க தொலைக்காட்சியில். அதனால என்னை பொறுத்தவரை இதற்கு முழு காரணம் பாரத பிரதமரும் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணாமலை மற்றும் அங்கு உள்ள நிர்வாகி அனைத்து தலைவர்களும் தான் அதுக்கு காரணம். அங்கு உள்ள நிர்வாகிகள் தான் காரணம். இதான் உண்மை. சரி, அவருடைய தரம் அவ்வளவுதான். அது ரொம்ப வருத்தம் தர்றது. ஏன்னா எங்க சித்தப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறவர் தான் அவர். எங்க சித்தப்பா மறைந்த திரு எம்என்னுக்குலாம் அவர் நல்ல நண்பராக அறியப்பட்டவர் தான். எங்க சித்தப்பாவுடைய மறைவு நிகழ்ச்சியில கூட அந்த படத்திறப்புல கூட அவர் வந்து எங்க சித்தப்பாவோட எல்லாம் பேசியிருக்காரு. நாமெல்லாம் அண்ணாவோட வழியில் இருந்தவர்கள், புரட்சித் தலைவரை பின்பற்றவர்கள், அம்மாவின் தொண்டர்கள். தமிழ்நாட்டில் இது போன்று மற்ற தலைவர்களை, அது குறிப்பாக மறைந்த தலைவர்களையும் பிற கட்சி தலைவர்களையும் நாகரிகமான முறையில் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுபோல விளம்பரத்திற்காகவும் வியாபார நோக்கத்தோடும் பேசுவது உண்மையிலேயே மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் தருவார்கள். நீங்க அது தேர்தலுக்கு முன்பு சரியான திட்டமிடலோடு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக என்கிற இந்த தீய சக்தியை ஆட்சியில் இருந்து இறக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். அதில் உறுதியாக திமுக என்கிற தீய சக்திக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடியது, இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான்.
தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அமைப்பார்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கடுமையா இருக்கீங்க. அவங்க மிரட்டினா கூட்டணி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேசினாலே போதும் கூட்டணி வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட நீங்க நான் அவர் பேசுற வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஊடகத்தில் கேட்குறீங்க எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு போறது மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான்னு கேட்குறாங்க. மிரட்டிலாம் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு கட்சியோட கூட்டணி வேணும்னா அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருக்கிற பழனிசாமி அண்ணன் பழனிசாமி கிட்ட பேசினாலே கூட்டணி கொண்டு வர முடியுமோ? கூட்டணி கொண்டு வரணும்னு நினைச்சா நாங்க நட்போட பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது கிளியரா சொல்லியிருக்காரு. நான் பழனிசாமி என்கிற ஒரு சுயநல மனிதரை, அம்மாவின் கட்சியை சுயநலத்திற்காக தன்னை வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு அவர் மறைமுகமாக உதவி செய்து வருகிறார் என்பதை தான் நான் போராட்டங்களெல்லாம் சொல்லிட்டு வரேன். அதனால அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரெட்டை இலையை அவர் கைப்பற்றி வச்சிருக்காருங்கிற ஒரே காரணத்திற்காக, அவருக்கு பணபலத்தோடு இருக்காருங்கிற காரணத்தினால அவருடைய திமிருக்கும் அவருடைய சுயநலத்துக்கும் நீங்க இடம் கொடுத்து காவடி தூக்குனீங்கன்னா, நான் தான் சொல்றேன், விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு, புரட்சித் தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தக்கூடிய அளவுக்கு பழனிசாமி சென்று விடுவார். ஏன்னா அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டு உழைச்சோ அந்த கட்சிக்கு, இப்ப தலைவருக்கு அந்த கட்சியை எப்படி ஆரம்பிச்சான்னு தெரியும். அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் போராடி அந்த பதவிக்கு வந்தார்கள் தெரியும். இவர் ஒரு லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி யோகத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அதனுடைய அருமை தெரியாமல் 4 ஆண்டு முதலமைச்சர் பதவி இருந்தப்ப அவர் எப்படி அதை பிடித்து வைத்திருக்கார் என்பது தெரியும். அது 4 ஆண்டு பதவி இருந்தப்ப அங்க உள்ள நிர்வாகிகள் அம்மாவுடைய ஆட்சி போயிடக்கூடாதுன்னு அமைதி காத்தது வேறு. இப்பொழுது அமைதி காத்தால் வருங்காலத்தில் அம்மாவின் கட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய நிலைக்கு அவர் செஞ்சார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தானும் தனது குடும்பத்தினர் மீதும் வழக்கு வராமல் இருக்கிறதுக்கு திமுகவுடைய மறைமுக கூட்டணி வச்சிருக்கார். திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கு உதவி செய்வதற்காக அவர் தனியா நிக்கணும், மெகா கூட்டணி அமைங்கிறார். எங்க போய் கூட்டணி அமைக்க முடியும்? எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணி அல்லது எங்கள் கூட்டணி இருக்கிறப்ப இவர் யாரோட கூட்டணி அமைக்க போறாரு? போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த முறையில் நான் திரு பழனிசாமி இருக்கிறத தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருந்த கட்சி அம்மாவின் கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு ஒருவர் பிடியில மாட்டிக்கிட்டு சுயநலத்தில் அவர் செய்கின்ற சேட்டைகள் எல்லாம் அவர்கள் கண்மூடி பார்த்து கொண்டிருந்தார்கள்னா, வருங்காலத்தில் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அம்மாவின் தொண்டர்கள் சொல்றேன், அதற்கு இடம் கொடுக்காதீங்க. முன்னாடியே விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பது மூலம்தான் உங்கள் மீது உள்ள பழியை துடைக்க முடியும். திமுகவை வீழ்த்துவதற்கு அவர் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அனைத்து கட்சிகளும் மாற்று அணி, சரியான மாற்று அணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கிற பொதுவான கோரிக்கையை தான், பொதுவான செய்தியை தான் நான் சொல்றேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேர்ல 7 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கோம். இன்றைக்கு அம்மாவுடைய கொடிய, அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கிய கொடிய 7 ஆண்டுகளாக நாங்கள் பட்டி தொட்டியங்கள்லாம் கொண்டு சென்று எங்கள் தொண்டர்கள் பணியாற்றிருக்காங்க, நிர்வாகிகள். ஆனால் இணைவது என்பதெல்லாம் எங்கள் தொண்டர்கள் எடுக்கின்ற முடிவுதான். எனக்கு தெரிந்தவரை அதற்கு வாய்ப்பு கம்மி. அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சி பெயர்ல, எந்த பெயர்ல இருந்தாலும் எல்லாரும் ஒரு அணியில் திரளணுங்கிற ஒரு அணியில், அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாங்க. ஏன்னா எங்க கூட வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா எங்களை எதிர்த்து ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து என்னை எதிர்த்து அவர்கள் எல்லாம் தேர்தலில் என்னை எதிர்த்து அவர்கள்லாம் பணி செய்தவர்கள். அதுக்கப்புறம் பழனிசாமி ஆட்சியில் மேதின கூட்டத்திற்கு கூட நாங்கள் நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் கூட்டங்களை நடத்தியிருக்கோம். அதனால யாருக்கும் எந்தவித ஒரு மனக்க சங்கடமும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் வரணும்னு தான் நான் சொல்றேன். அது வருவதும் வராததும் அவங்க விருப்பம். நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் சொல்றேன். இல்லாட்டி நான் பழனிசாமியை பத்தியோ
அந்த கட்சியை பற்றியோ நான் என் கட்சி மீட்டிங்கில் நீங்கள் பேசியோ பார்க்க முடியாது. எங்களுடைய கொள்கை, இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது மேலூரில் அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஜனநாயக ரீதியாக அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். எனக்கு எந்த கட்சி வருவதிலும் எந்த ஆட்சேபமும் இல்லை. மக்கள் போராடினாங்க, அதாவது நாங்கள் டக்ஸன் ரத்து பண்ணாங்க. பரந்தூர்லயும் 900 மேற்பட்ட நாட்கள் விமான நிலையம் வேண்டாம் போராடுறாங்க. அதுக்கே மத்திய அரசு செடி சைக்கிள் அழுத்தம் கொடுக்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்கு விமான நிலையங்கள், எல்லா விமான நிலையங்களும் இன்னும் அப்கிரேட் ஆகணும். புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அங்கே போராடுறவங்களும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த பகுதியில் வேணான்னு அந்த மக்கள் அவங்களுக்கு போராடுறாங்க. அவங்களுக்கு நாங்களும் ஆதரவு. எங்கள் கோரிக்கைகளை, எங்கள் அழுத்தத்தை எப்படி டங்ஷனில் நாங்கள் அதுக்கு ஆதரவாக இல்லாமல் நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை வச்சு அதை சொல்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த திட்டம் வந்தால் நான் முதலமைச்சரை தொடர மாட்டேன்னு சொல்லி டைலாக் பேசுகிறவர் ஏன் அதில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு? அவர் தீர்மானம்லாம் நிறைவேற்றினவர் ஏன் அவரால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல? நமது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களாக பழைய ஓய்வு திட்டம் அறிவிப்பினாரு, அதெல்லாம் ஏன் கொண்டு வரல? கொரோனா காலத்தில் கடுமையாக உயிரை பட வைத்து பணியாற்றிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நிரந்தரம் செய்வோம்னு சொன்னார். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுது. அன்னைக்கு ஒரு போய் சொல்றாரு, இன்னும் 530 தொகுதியில் எத்தனையோ சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு. இது உண்மையா? அப்புறம் ஏன் எல்லா தெருவுக்கு தெருவு, எல்லா இடத்துலையும் ஊருக்கு ஊர் எல்லா பிரிவினரும், எல்லா துறையை சேர்ந்தவர்களும் போராட வேண்டிய அவசியம் என்ன? பழைய ஓய்வூதிய திட்டமே கொண்டு வரல. குறைந்தபட்சம் சொல்ற விவசாயிகள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யணும்னு சொன்னீங்களா? எங்க தள்ளுபடி செஞ்சீங்க? மாணவர்களுக்கு கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்யறோம்னாங்க. இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னாங்க. எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கீங்க? ஃபாரின்லாம் போய் தாட் போட்டுன்னு போயிட்டு வந்தீங்களே, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு? எதற்கேற்றாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றது விட்டு நீங்க உங்கள் செயல்பாடு என்ன? அந்த பயத்தினாலதான் யார் போராடினாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் எல்லாரையும் கைது செய்கிற நடவடிக்கைங்கிறாரு. யாரோ அவங்க ஆளுக ஓட்டின போஸ்டர்ல ஒரு வயதான மூதாட்டி மக்களின் மனநிலையை தெளிவுபடுத்துற விதமா அதுல எதையோ தூக்கி எறிகிறாங்க. அவங்கள கைது பண்ண அலைஞ்சாங்க. நீங்க கூட அன்னைக்கு வந்து சொன்னாங்க, கன்னியாகுமரிக்கு ஒரு படையை போயிருக்குன்னு, அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாருடைய எதிர்ப்பை கண்டு அமைதியாயிட்டாங்க. எதிர்கட்சிகள் குரலை நிறுக்கப்படுகிறது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொடுஞ்செயலில் உண்மையை கொண்டு வரணும், காவல்துறை செயல்படணும்னு சொல்லி போராட்டம் நடத்திய அனைத்து எதிர்கட்சிகள் தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய திரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நிலவுதுங்கிற சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நாட்டு நிலைமை இருக்கு. கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சிபிஐ என்கொயரி கேட்கிறார் திரு திருமாவளவன் அவர்களும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும். இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் இன்றைய நிலைப்பாடு. ஆனா இந்த ஆட்சியில இன்றைக்கு மத கலவரங்களையும் ஜாதிய சண்டைகளையும் கலவரங்களையும் உருவாக்கி யாரோ குளிர்காய பார்க்கிறார்கள். அதற்கு காவல்துறை கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். ஜனநாயக நாட்டில் நான் பலமுறை சொன்ன மாதிரி யாருக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கு. அதுபோல நடிகர் திரு விஜய் அவர்களும் திரையுலகத்தில் ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருந்து எப்படி திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரோ உச்ச ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர் கட்சியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். இன்னொரு கட்சியின் தலைவராக நான் அதை பற்றி தேவையில்லாமல் விமர்சனம் வைப்பது எனக்கு பழக்கம் இல்லை. எங்களை யாரும் விமர்சித்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். இன்னொன்னு நான் சொல்றது, திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணும்னு நினைத்து செயல்படுகின்ற அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது என்னுடைய வெளிப்படையான கருத்து. ஆமா, அவங்க மறைமுகமா தூண்டிவிட்டு யாராவது அப்புறம் மேல வச்சுட்டு போயிடுவாங்க. யாராவது கிடைத்தா அவர்கள் மேல வைப்பாங்க.
இல்லைங்க, காவல்துறை அது அவங்களுக்கு பாதிப்புன்னு அவங்க இந்த வரைக்கும் எத்தனையோ சட்ட ஒழுங்கு பாதிப்புல என்ன செயல்பட்டாங்க? இங்க போதை மருந்து கலாச்சாரம், பட்டி தொட்டியெல்லாம் போதை மருந்து விற்கித, போதை மாத்திரைகள், போதை மிட்டாய்கள்லாம் விற்கித, கஞ்சா விற்கப்படுது. இன்னைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூலிப்படைகளை உருவாக்குறாங்க. 5000த்துக்கும் 10,000த்துக்கும் யார் உயிரை வேணாலும் எடுக்கலாங்கிற நிலைமைக்கு இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி இன்றைக்கு செயல்படக்கூடிய வெக்கக்கடான்னு சொல்லி இது இந்த ஆட்சியில தானே அவங்களுக்கு தானே கெட்ட பேர் வந்திருக்கு. அவங்க அதை கண்டுக்கிட்டாங்களா? தேர்தல் நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு 500, 1000 கொடுத்து எப்படிப்பாங்க? ஈரோடு கிழக்கில் அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றார்களோ அந்த மானிய பாராளுமன்ற தேர்தலே அது கை கொடுத்த மாதிரி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் கனவு பகல் கனவு. இந்த 26 தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் நான் சொல்றது குற்றச்சாட்டு இல்லை, நடக்கிற நிகழ்வுகள், அதில் யார் யார் ஈடுபட்டு செய்யறாங்க எல்லாத்தையும் பார்க்கிறப்ப காவல்துறை அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காம, அன்னைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 சமுதாயத்திற்கு இடையே பூசல்கள் வருகின்ற அளவுக்கு போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. அதில் காவல்துறை சரியாக செயல்படாமல் மெத்தனமாக இருக்குன்னு ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வந்ததே பார்த்தோம். இது போன்ற நிகழ்வுகள் அலார்மிங்கா இருக்கு. இங்க தேவையில்லாத கலவரங்களை உருவாக்குவதற்கு காரணமாக யாரோ செயல்பட்டு இருந்தால் அதை இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். எப்படி போதை மருந்து கலாச்சாரத்தை தடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்களோ அதுபோல இதுவும் கட்டுக்கடங்காம போனுச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறுவதற்கு காரணமாயிடக்கூடாது சொல்றோம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இது ரொம்ப மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நிகழ்வு நடக்காமல் மத்திய அரசுகள் தடுக்க வேண்டும். அதுக்கு மாநில அரசு சரியான வருங்காலத்தில் நடக்காம அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். இல்லை, எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. எனக்கு நாளைக்கு நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ப்ரோக்ராம் இருந்ததுனால அது முடிச்சுட்டு முடிஞ்சா போயிடுவேன். போறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டு. ஆமாங்க, எல்லா அரசியல் கட்சிக்கும் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்கு? எனக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் போல எனக்கு அறிவிப்பு வந்திருக்க மாதிரி அவர் அவங்க கட்சியுடைய தலைவர் அவரே. அதுக்காக இதை எப்படி பாக்குறீங்கன்னா இது அப்படிலாம் கிடையாது. இல்ல இல்ல அப்படி கிடையாது. கவர்னர் வந்து தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கட்சிகளுக்கெல்லாம் கூட அனுப்பியிருக்கலாம். அதனால அதை அனுப்பக்கூடாதுங்கிறீங்களா? அது நல்ல விஷயம் தானே. கவர்னர் வந்து இது ரிபப்ளிக் டே விருதுக்கு ஒரு எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பி கொடுத்துருக்காரு. அப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர நேற்று ஆரம்பிச்சாங்க நாளைக்கு ஆரம்பிச்சாங்கன்னு கிடையாது. அது ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, கரெக்டு தானே? அந்த முறையில் அவர் அழைப்பு கொடுத்திருக்காரு. தேர்தல்னா தான் அறிவிக்கணும். தேர்தல் நீங்க உரிய வெற்றி பெற்றா உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். அது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, ஒரு கட்சியோட ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா இருக்கிறவங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அப்படிதான் நான் பாக்கிறேன். அதை தாண்டி நீங்க கேட்கிற நீங்க எந்த பார்வை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்று ஆரம்பிச்ச கட்சியா இருந்தாலும் ரெஜிஸ்டர் ஆகி வந்துருச்சுன்னா நிச்சயம் கவர்னர்ட்ட இருந்து அழைப்பு வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க கட்சிக்கு எல்லாம் வந்திருக்கிற மாதிரி. சார், எங்க நிலைப்பாடு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். மத கலவரங்களை தூண்டுற மாதிரி செயல்பாடுகளில் யார் ஈடுபட்டாலும் அதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். ஏன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், குறிப்பா மதுரை இந்த மண்டலங்களில் இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம சியான்னு கூப்பிடுவோம், அவங்க நம்மளை மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவு எல்லாரும் ஒரு உறவு முறையில் இருக்கக்கூடிய பகுதி. இங்க திடீர் அந்த பழனி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கிற இடத்துல நிறைய சித்தர்கள் சமாதிகள் இருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் பாக்ஷாங்கிறது தர்காங்கிறது ஒரு ஜீவ சமாதியா தான் இருக்கணும், ஒரு இஸ்லாமிய மகானுடைய சமாதி. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி போய் வழிபட்டு வந்தாங்கிறது நமக்கு சரியா தெரியல. நீங்க ஏதாவது கேட்பீங்கன்னு நானும் வர்றப்ப அதை பத்தி பார்த்தேன். ஏற்கனவே அவர்கள் எப்படி வழிபட்டு வந்தார்களோ அந்த முறையில் அளவு பண்றது நியாயமா இருக்கும்.
அதுக்காக போய் யாரோ அதை ஒருத்தர் பெரிதுபடுத்தணும்னு ஒருத்தர் நினைத்து இத்தனை ஆண்டு அங்கே மாதிரி பிரச்சனை இல்லைல்ல. இந்த ஆண்டு வருதுன்னா அதுக்கான முயற்சிகள் யார் எடுக்கிறார்கள்? அது உண்மையான அங்கு பகுதியில் வாழ்ற இஸ்லாமிய மக்களா, இல்லை அதுக்கு பின்னாடி யாரும் தூண்டுதல்ல இந்த போர்வையில் எதுவும் பண்றாங்களா? அதனால இந்து அமைப்புகளும் அங்கே கிராமத்தில் உள்ள மக்களும் அதை எதிர்க்கிறாங்கலாம் வந்துச்சுன்னா எல்லாமே உங்க ஊடகத்திலேயே எங்க நிர்வாகிகளிடம் தெரிந்து கொண்ட செய்தி. ஏற்கனவே அது போன்ற அந்த மலையில மாமிசம் சமைக்கப்பட்ட அது போன்ற பழக்கம் இருக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியல. இல்ல திடீர்னு அதை அந்த ஆண்டு அப்படி பண்றாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. நீங்க தான் சொல்லணும், நீங்க கேள்வி கேட்டு நீங்க தான் சொல்லணும். ஏற்கனவே அது தொட்டு அந்த பழக்கம் இருக்கா? இல்ல இல்ல இப்ப ஏற்கனவே இருக்கா அந்த பழக்கம்? இந்த ஆண்டு தான் வந்திருக்கு சார், 200 ஆண்டா இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க. இதற்கு முன்பு அங்க மேல மலையில மாமிசம் சமைத்தார்களான்னு நமக்கு தெரியல. அதனால நாங்க உங்க நிலைப்பாடு என்னன்னா, எங்க நிலைப்பாடு நமக்குள்ள இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் சமணர் பௌத்தர் சீக்கியர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாம் சகோதரர்களாக, அது குறிப்பா அது திரும்ப சொல்ல வேண்டியது, பெரியார் நமக்கு இங்க எல்லாருக்கும் சமத்துவ மனநிலையை உருவாக்கி சென்ற பூமி. இங்க அப்படிலாம் ஜாதி மத பார்க்காம தான் இருப்போம். யாரோ ஒரு சில தூண்டுதலுக்கு ஆளாகி ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்ப அது பெரிய பிரச்சனையாகாம அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இதை ஊடகங்கள் அதை சரியா கையாளணும். நீங்க தான் அதுல என்ன நடைமுறை, இதற்கு முன்பு நடைமுறை எனக்கு தெரியாத வச்சு நானும் யூகத்துல பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உங்க நிலைப்பாடு என்னன்னா, எங்க நிலைப்பாடு அங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்பொழுதும் போல சகோதரர்களாக இருக்கணும், அங்க அமைதி பூங்காவாக இருக்கணும். அங்க திருப்பரங்குன்ற மலையில முருகரை போய் வழிபடுறதுக்கும் அங்க உள்ள சித்தர்களை எப்போய் நேற்று வரைக்கும் எப்படி வழிபட்டு வந்தோமோ அது மாதிரி போகணும். அவங்களும் அந்த தர்காவுக்கு எப்படிலாம் போயிட்டு வந்தாங்களோ, அந்த கந்தூரி விழாவில் இதுக்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாம் எப்படி நடைபெற்றுச்சோ, அது என்ன பழக்க வழக்கம் இருந்துச்சோ அதை தொடர்ந்து நடக்கிறது தான் முறையா இருக்கு. அதை காவல்துறை சரியாக கையாள வேண்டும், அரசாங்கம் சரியாக கையாள வேண்டும். இல்ல தேவையில்லாம யாராவது போய் அதுல மேல ஏறி அதை பண்றேன் அது மாதிரி எங்கேயும் நான் தடுக்கிறோன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு இதுல பிரச்சனைகள் வராம இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அதான் வேண்டுகோள். எங்கள் நிலைப்பாடு எப்பொழுதும் போல திருப்பரங்குன்றம் பகுதி அமைதி பூங்காவாக திகழ வேண்டும்.